வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்மளுக்கான பரிகார பூஜையை செய்து நம்ம நெத்தியில குங்குமம் வச்சுட்டு இருக்குது லட்சுமி தான். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாம் காரணம் லட்சுமி. மகாவா இந்த வீட்டை கவனிச்சுக்கிறது அவாதான். இப்படி பெரிய உண்மையை நம்ம கூட அன்னை மாதிரி பழகிட்டு இந்த மயிலும் மறைச்சிருக்காரு. அவருக்கு எல்லா உண்மையும் தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மயிலை பிடிச்சி, ஏண்டா என்கிட்ட உண்மையை சொல்ல மறுத்துட்டியே, இப்ப லட்சுமிக்காக எத்தனை வருஷமா அவன் கூட ஒரு சகோதர நாட்டு பழவிட்டு இருந்த எனக்கு உறவை நீ இப்படி ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், என்ன மன்னிச்சிரு மகாதான், வேண்டாம், இந்த பூஜை பரிகார பூஜை முடிச்ச உடனே அவ இந்த வீட்டை விட்டு போயிறேன், திரு திவ்யா வாழ்க்கையில வரமாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னா அப்படின்னு சொன்ன, என்ன மகா இப்படி ஒரு முடிவு எடுத்தாளா? யான் நலனுக்காக அவ இந்த வீட்டை விட்டு போக போறாளா? இந்த பரிகார பூஜையும் முடிச்சுக்கிட்டு அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பாரு மகா, இந்த வீட்டில் தான் இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் ஏற்படுத்தி தரணும், உன்னோட வாழ்க்கையை பற்றியும் எனக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காவேரி பார்த்துக்கிட்டாங்க. அடடா, திருவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு மகா இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு, லட்சுமி தான் மகா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண, ஒருவேளை திரு திவ்யா கூட கல்யாணம் வேண்டாம், இந்த லட்சுமி கூட தான் வாழுவேன் அப்படின்னு முடிவெடுத்தா என்ன ஆகும்? ரெண்டு குடும்பம் கடைசி வரைக்கும் ஒன்று சேராம ஆயிருமே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம திருவம் மண்டையை பிச்சுட்டு யோசிக்கிறாங்க. நான் இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், அப்போ அந்த பூஜாரி சாமியார் ஜோசியர் சொன்னது கரெக்டு தான், நான் தாலி கட்டியிருக்கிறது அவ ஜாதகமே சொல்லுதுன்னா கண்டிப்பா நான் திவ்யா கிட்ட இந்த விஷயத்த மறைக்க கூடாது. நான் தாலி கட்டிட்டேன், ஒரு இக்கட்டான நிலையில மகாவை காப்பாற்ற வேற வழி இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினேன் அப்படின்னு உள்ள உண்மையை திவ்யா கிட்ட போட்டு உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம மயிலும் மகாவும் பேசிட்டு இருக்கத மறைஞ்சு நின்று கேட்குறாங்க. இந்த பாரு, திருவுக்கு ஓமையில ஓரளவு சந்தேகம் மகா, கண்டிப்பா அவர் கண்டுபிடிச்சிருவாரு நீ இந்த வீட்டில் தான் இருக்கனே. ஏன்னா என் நெத்தியில பூஜை செய்ய முடிச்சு குங்குமத்தை வச்சு விடுறது யாரு அப்படின்னு எல்லாம் கேட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனாரு. என்ன இந்த 18 நாள் பரிகார பூஜையை பண்ணணுமே, அதுவரையமாவது இந்த வீட்டில் நான் இருந்துடலான்னு இருக்கிறேன் நல்லூரமா, அதுக்குள்ள இவர் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கதை கவனிச்சுறாங்க. நம்ம திரு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்பிக்கை துரோகம் கணக்கா இந்த மயில் எல்லா உண்மையும் மறைச்சிக்கிட்டு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்க நேரம் எனக்கு கண்ணில் மகா படாதவாறு இவனும் மகாவுக்கு உதவி பண்ணி தானே நடந்துக்கிட்டான். இது எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான். நான் எவ்வளோ தூரம் அந்த மயிலை நம்புனேன், ஆனால் இந்த அளவுக்கு மயில் என் மேலே நம்பிக்கை இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தான் படுத்திருக்காங்க. பரிகார பூஜையை முடிச்சுக்கிட்டு குங்குமத்தை கொண்டு நம்ம லட்சுமி நம்ம திருநெத்தியில் பூசுகிறாங்க. யாருடா பூசினா இப்போ லட்சுமி தான் அப்படின்னு கவனிச்சுறாங்க. நம்ம ஏன் லட்சுமிகிட்ட நேரடியாக இதை பற்றி கேட்டக்கூடாது அப்படின்னு லட்சுமியை பார்க்குறாங்க. அப்போ தான் லட்சுமி அவங்களோட தாலிக்கு மாங்கல்யத்துக்கு குங்குமம் எடுத்து வைக்கிறா பார்க்குறாங்க. அவள் என்ன கணவராக தான் நினச்சிட்டு இருக்கா, நான் தான் புத்தி கேட்டதனமாக நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தோணுது நம்ம திருவுக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, லட்சுமி இதுக்கு மேலே எங்கேயும் ஒளிய முடியாது, நான் உனக்கு பார்த்துட்டேன், இனிமேல் அவ ஓடாத அப்படின்னு அந்த இடத்துல கையை பிடிச்சி வைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா, இந்த பாரு லட்சுமி, நீ கண்ணாமூச்சி ஆட்டத்தை இதோட முடிவு கட்டிடு, நான் பார்த்தனால இந்த வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு எல்லாம் நீ நினைக்காத. 18 நாள் பரிகார பூஜை செய்து என் நெத்தியில குங்குமம் வச்சு எனக்கு உயிரை மீட்டு தந்ததே நீதானு எனக்கு தெரியும். இந்த விஷயத்த மயிலும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி அவனும் என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கான் பாரு, அதை நினைச்சாதான் எனக்கு ஒரு சும்மா கடுப்பா இருக்குது. இந்த உண்மையெல்லாம் தெரியறதுக்கு காரணம் அந்த அதிகாரி தான். அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுனாரு. நினைச்சேன், அவரை தவிர வேற யாரு உங்ககிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல நிற்க நேரம் நல்லுரமா, நான் எப்படியாவது இந்த 18 நாள் பரிகார பூஜையை முடிச்சுக்கிட்டு இங்கேருந்து தப்பி ஓடிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம லட்சுமி. அந்த நேரம் தான் நம்ம மயிலை வந்துடுறாங்க. உடனே மயில் கிட்ட, ஏண்டா
உனக்கு எல்லா உண்மையும் தெரியல, நீ வேணும்னே லட்சுமி தான் மகாவாட்டு இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு உள்ள உண்மையை ஏன்டா என்கிட்ட மறைச்சிட்டேன், எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுவேன்ல, அப்போ இதை மட்டும் நீ ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னை மன்னிச்சிரு, மகாவன் இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படலை, இந்த 18 நாள் பரிகார பூஜையை முடிச்சுக்கிட்டு அவன் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு தான் நினைக்கிறா. ஏன்னா திவ்யா உங்கள் 2 பேர்த்து வாழ்க்கையிலேயே வந்து குறுக்க வரக்கூடாதுன்னு மகா முடிவு பண்ணிட்டா. என்ன அவன் மட்டும் தான் முடிவு எடுப்பாளா, நான் எடுக்கக்கூடாதா? அவன் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறா. அப்போ அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் மட்டும் இங்கே நல்லா இருக்கணும், அவன் மட்டும் எங்கேயோ ஒரு மூலையில் கஷ்டப்படணுமா? இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளும் இல்லை. எனக்கு வந்து மகாவோட வாழ்க்கையும் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிறாங்க. அதனால நான் அவள் இன்னைக்கு வரைக்கும் பரிகார பூஜை செய்து என் உயிரையே மீட்டு தந்தது மகா. அப்படிப்பட்ட மகாவுக்கு நான் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்காம நான் திவ்யா காலத்தில் எப்படி தாலி கட்ட முடியும்? எனக்கு என்ன சொல்ல போனால் எனக்கும் திவ்யாவுக்கும் நடக்க இருக்கு கல்யாணத்தை நான் நிப்பட்டலான்னு கூட நான் முடிவு பண்ணிட்டேன். திவ்யாவிட்ட நான் கண்டிப்பாக இதை சொல்லணும். அந்த ஜோசியரே உங்கள் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு வந்து இந்த விஷயம் நானும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணி முடித்த உடனே வந்து இந்த லட்சுமி கழுத்தில் தாலி கட்டின விஷயம் திவ்யாவுக்கு வேற ஆள் மூலமாக தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அதோட நான் செய்த நம்பிக்கை துரோகம் அதை விட பெருசு அப்படின்னு வந்து அவள் கண்டிப்பாக வேதனைப்படுவாள். அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடாது. இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கண்டிப்பாக வந்து நான் 2 குடும்பமும் ஒன்று செய்கிறது முக்கியம்தான். ஆனால் எனக்கு அதை விட மகா வாழ்க்கை எனக்கு முக்கியம். மகா வந்து நல்லா இருக்கணும். எங்கள் அம்மாவை அப்படி கவனிச்சிட்டா இந்த வீட்டில் யாருக்கு என்னென்ன தேவைன்னு அப்படி வந்து சமையல் எல்லாத்துலேயும் அசுத்தினவா மகா. அப்படி இருக்க நேரம் மகா நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன். அதனால் மகாவுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் எனக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு புரியுது. ஆனால் திவ்யாக்கா என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அவங்க நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமக அவங்க தான். அப்போது நீ இல்லையா, நீ இவ்வளோ காலம் வந்து பரிகார பூஜை அது இதுன்னு பண்ணி இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகிற? அப்படி இருக்க நேரம் நீ ஏன் லட்சுமி நீ நல்லா தானே நடத்திட்டு இருக்க. ஆனால் நான் வந்து திவ்யாவை லவ் பண்ணேன் தான். ஆனால் இக்கட்டான நிலையில் விதியே நம்ம 2 பேர்த்தையும் சுற்றி பாரு, உன்னை வந்து என் வீட்டிலே இப்போ கொண்டு அனுப்பி வச்சிருக்குன்னா அந்த விதி தான் நம்மளை ஒன்று சேர்த்துது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்தா எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். திவ்யாவுக்கு வந்து இந்த விஷயம் பிறகு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய கஷ்டம் ஏற்படும். ஆனால் இப்போவே நம்ம சொல்லதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அடடா நான் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு பார்த்தா இவர் பெர்மனண்டாக இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கான வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, என்ன பண்ண அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் எடுத்திருக்க முடிவு கரெக்டு தான். திவ்யா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா நம்பிக்கையில் தான் வாழ்க்கை இருக்குது. அவன் நான் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் உடைக்கும் விதமாக என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயில் நல்லதுக்கு தான் நினைக்கிறான், மயில் இந்த மகாவும் நல்லதுக்கு தான் நினைக்குதா. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கும் வாழ்க்கையிலையும் விதியாக விளையாடுதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு